ஹே, இது நம்ம அஞ்சனாவுடையும் பெஸ்ட் படியண்டையும் லைஃப் ஸ்டோரியோட கண்டினியூட்டி. பார்ட் 2 முடியும் போது எப்படிடா இவங்க ரெண்டோரும் பேசாமல் இருக்க போகிறாங்கன்னு தோணுச்சுல. கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கவுமே அஞ்சனாக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஸோ அஞ்சனாவே முன் வந்து பெஸ்ட் படியை கால் பண்ணாங்க. சும்மா கேஷுவல் டாக், எப்படி இருக்க, சாப்பிட்டியா, அப்படியெல்லாம். அக்டோபர் கடைசி வீக்கில் தான் பேச ஆரம்பித்தாங்க. அப்போது நிறைய சண்டை தான். எங்கேயோ அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்பார்க் குறைஞ்சிடுச்சோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம பெஸ்ட் படி அஞ்சனா கிட்ட சொல்லாமல் கொடைக்கானல் ட்ரிப், அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாங்க. என்னடா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை அவங்களுக்கு, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுவும் என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாங்களே ட்ரிப்புன்னு அஞ்சனாக்கு கோபம். அப்புறம் என்ன, திருப்பியும் சண்டை. இந்த சண்டைகளுக்கு இடையிலும் நேரம் ஒதுக்கி நவம்பர் 11 அஞ்சனாவும் அஞ்சனாவோட பெஸ்ட் படியும் மீட் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சுல நிறைய பேசுறதுக்கு இருந்துச்சு. அஞ்சனாக்கு எப்பவுமே பெஸ்ட் படி தன் பிள்ளைய மாதிரி தான். இந்த டேட் அவங்க